Hello everyone, welcome to our channel Data with Mari. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கிற if ஃபங்க்ஷனை பத்தி தான் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதை விட முக்கியமான விஷயம் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இஃப்ஸ் ஃபங்ஷன். எக்ஸல் நம்மளுக்கு இந்த இஃப் ஃபங்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு செல்ல இருக்கிற வேல்யூவ மல்டிபிள் டைம்ஸ் நம்ம கண்டிஷன் குடுத்து செக் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு இந்த ஃபங்ஷன் யூஸ் ஆகுது. ஓகே, வாங்க நம்ம இதுக்கு சினாரியோஸோட நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸோட. இப்ப நம்மளுக்கு இந்த இஃப் ஃபங்ஷன் வொர்க் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இஃப் ஃபங்ஷன் என்னன்னு தெரியணும். வாங்க இஃப் ஃபங்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஈக்குவல் இஃப் குடுத்துட்டு என்ன பண்றேன், லாஜிக்கல் லிஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப எனக்கு வந்து மார்க் இருக்கு. இதுதான் நான் டெஸ்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் அந்த செல்ல செலக்ட் பண்ணிட்டு எனக்கு என்ன சொல்றேன், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் எனக்கு 90 மேல இருந்தா நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஏ பிளஸ் கிரேட் வேணும்னு சொல்றேன். இப்ப பாருங்க நான் டெஸ்ட் குடுத்துட்டேன். இப்ப ஜஸ்ட் என்ன பண்ண போறேன், ட்ரூ எனக்கு 90 மேல இருந்தா என்ன சொல்றேன், எனக்கு ஏ பிளஸ் வேணும்னு சொல்றேன். ஸோ நான் ஏ பிளஸ் குடுத்துட்டேன். அப்படி எனக்கு இல்லையா எனக்கு பி வேணும்னு சொல்றேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க அகைன் பிராக்கெட்ட குளோஸ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த டெஸ்ட் என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு 90 மேல இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா, ஏ பிளஸ்ன்னு வரும். மத்த அதர்வைஸ் நம்மளுக்கு வேற எது இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன வரும்னா, பி தான் வரும் பாருங்க. இப்ப எனக்கு இங்க 19 இருக்கு. ஸோ ஏ பிளஸ்ன்னு வந்திருக்கு. அதே மாரி இந்த இடத்துல வந்து எனக்கு 100 இருக்கனால எனக்கு ஏ பிளஸ்ன்னு வந்திருக்கு. மத்ததெல்லாம் பார்க்கப்ப நம்மளுக்கு பின்னு தான் வந்திருக்கு. ஏன்னா, அதுக்கான வேற கிரேட் எதுவுமே நம்ம குடுக்கல. இதுவே நம்ம இஃப்ஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம ஒரே செல்ல இருக்கிற வேல்யூ மல்டிபிள் டைம்ஸ் செக் பண்ண முடியும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் இஃப்ஸ் ஓப்பன் பிராக்கெட் குடுக்குறேன். இப்ப லாஜிக்கல் டெஸ்ட் என்னன்னா, எனக்கு இந்த செல்ல லாஜிக்கல் டெஸ்ட் ஓகேங்களா? செல்ல செலக்ட் பண்ணிட்டேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் குடுத்துட்டு என்ன பண்றேன், எனக்கு 90 மேல இருந்தா ஏ பிளஸ்ன்னு சொல்றேன். ஸோ அந்த செல்ல ரெஃபரன்ஸ் குடுக்குறேன் நானு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எனக்கு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, லாஜிக்கல் டெஸ்ட் செகண்ட் இதே செல்ல எனக்கு வந்து இப்ப 90 இல்ல. எனக்கு வேற ஏதோ வேல்யூ இருக்குன்னா, அத நான் திரும்பி அகைன் செக் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன், செல் ரெஃபரன்ஸ் அகைன் குடுத்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இந்த டைம் வந்து 80 இருந்தா, சப்போஸ் எனக்கு 90 இல்ல. சப்போஸ் எனக்கு 90 இல்லாம 80 இருந்தா, எனக்கு இதோட ஆன்ஸர் கொண்டு வான்னு நான் சொல்றேன். என்ன பண்றேன், எனக்கு 80 மேல இருந்தாங்கன்னா, ஏ பிளஸ் வேணும்னு சொல்றேன். ஸோ அதுக்கும் நான் குடுத்துட்டேன். எனக்கு சப்போஸ் அந்த செல்ல 80யோ இல்ல 80க்கு மேலயோ எதுவுமே இல்ல. எனக்கு வேற ஏதோ மார்க் இருக்குன்னா, அதுக்கு என்ன பண்ண போறேன், எனக்கு 70 மேல இருந்தா அதுக்கான செல் ரெஃபரன்ஸ் குடுக்க போறேன். இப்போ ஓகேங்களா? செல்ல செலக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் குடுத்துட்டு, என்ன பண்ண போறேன், இப்ப 70 இருந்தா எனக்கு எனக்கு பி வேணும்னு சொல்றேன். ஸோ 70 நான் குடுத்துட்டு, ஜஸ்ட் கம்மா குடுத்துட்டு, அதுக்கான வேல்யூவ நான் குடுத்துட்டேன் இந்த இடத்துல. எனக்கு இப்ப இந்த இடத்துல 70யே இல்ல. எனக்கு வேற ஏதோ மார்க் இருக்குன்னா என்ன பண்ண போறேன், திரும்பி அதே செல்ல டெஸ்ட் பண்ண போறேன். அகைன் என்ன பண்ண போறேன், அந்த செல்ல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் குடுத்துட்டு, எனக்கு வந்து 60 இருந்தா எனக்கு ஓகே இந்த கிரேட் கொண்டு வான்னு சொல்றேன். ஸோ அதுக்கான செல் ரெஃபரன்ஸ் எல்லா டைமும் நம்ம குடுத்தாச்சு இந்த டைமும். எனக்கு 60யும் இல்லப்பா. எனக்கு வேற ஏதோ மார்க் இருக்கு. ஓகேங்களா? எனக்கு அதோட மார்க் எனக்கு பேஸ் பண்ணி எனக்கு எடுத்துட்டு வான்னு சொல்றேன். இந்த செல்லுல எது வேல்யூ வேணா இருக்கட்டும். எனக்கு இதுல இருந்தா எனக்கு இந்த வேல்யூ கொண்டு வான்னு சொல்றேன். ஸோ திரும்பி என்ன பண்ண போறேன், அகைன் நான் லாஜிக்கல் டெஸ்ட் ஓப்பன் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன், அதே செல்ல குடுத்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் குடுத்துட்டு 15ன்ற செல் ரெஃபரன்ஸ் குடுத்துட்டு அதுக்கான ரேங்க் வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து கிரேட் வந்து டி. ஓகேங்களா? குடுத்துட்டு ஜஸ்ட் இப்ப பிராக்கெட் குளோஸ் பண்றேன் பாருங்க. நம்மளுக்கு இப்ப வந்து எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஆன்ஸர் வந்துருக்கும். எப்படி சொல்றதுன்னா, இப்ப நம்மளுக்கு வந்து 60 பிளஸ் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 60 மேல இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து சி வேணும்னு சொல்லிக்கிறோம். 60லேருந்து 70 அதாவது 69க்குள்ள இருந்தா அவங்களுக்கு வந்து சின்னு வரணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ, நம்மளுக்கு சின்னு வந்திருக்கு இந்த இடத்துல. இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நாட் அப்ளிகபிள் வந்திருக்கு. ஏன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம லாஸ்ட்டா குடுத்திருக்கிறது வந்து 50 மார்க் தான் நம்ம குடுத்துருக்கோம். அதுக்கு மேல அதுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு நம்ம எதுவுமே ரெஃபரன்ஸ் பண்ணல. ஸோ, அதனால நம்மளுக்கு வந்து எல்லாமே நாட் அப்ளிகபிள் வந்திருக்கு. இந்த 50 பிலோ எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே நாட் அப்ளிகபிள். இப்ப பார்க்கறப்ப என்ன ஆயிருக்குன்னா, இப்ப 100 பார்க்கறப்போ ஏ பிளஸ். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரே டைம்ல ஒரே செல்ல இருக்கிற வேல்யூ மல்டிபிள் டைம்ஸ் அந்த கண்டிஷன குடுத்து நம்ம செக் பண்றோம். ஸோ இந்த மாரி மல்டிபிள் டைம்ஸ் நம்ம செக் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் இஃப்ஸ் ஃபங்ஷன். ஒரே டைம்ல வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப என்னன்னா, இப்ப எனக்கு இந்த மாரி நாட் அப்ளிகபிள் வருது. இப்ப இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஃபார்முலா பார்ல என்ன பண்ணுங்க, கம்மா குடுத்துட்டு ட்ரூன்ற ஃபங்ஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். ட்ரூன்னு குடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் கம்மா குடுத்துட்டு, எனக்கு நான் குடுக்குற ஆன்ஸர் இப்ப 50 எரம் குடுத்துட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் ஆன்ஸரே இல்ல. எனக்கு என்ன சொல்றதுன்னா, பிலோ அது கீழ இருக்கிறவங்களுக்கு வந்து எனக்கு வந்து என்ன சொல்றேன், எனக்கு நோ கிரேட் வேணும்னு சொல்றேன்னு வைங்க. ஜஸ்ட் ட்ரூ குடுத்துட்டு, நோ கிரேட் நம்ம குடுத்தா போதும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்கும்னா, இந்த நாட் அப்ளிகபிள் வந்தது எல்லாமே நம்மளுக்கு வந்து நோ கிரேட்ன்னு வந்திருக்கும். அந்த நோ கிரேட் மீன்ஸ் என்னன்னா, நம்மளுக்கு வந்து 49 பிலோ 50 கீழ இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நோ கிரேட் நம்மளுக்கு வந்திருக்கும். ஜஸ்ட் நம்ம இது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ட்ரூன்னு குடுத்துட்டு இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல வந்து 49 குடுக்கலாம். 49 குடுத்துட்டு அதுக்கான கிரேட் வந்து இங்க நோ கிரேட் மென்ஷன் பண்ணிட்டு அதுவும் நம்ம குடுக்கலாம். நோ கிரேட். ஓகேங்களா? குடுத்தாச்சா? இப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த இடத்துல வந்து இந்த ட்ரூன்னு குடுத்தோமா, இந்த ட்ரூவ எடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணலாம், செல் ரெஃபரன்ஸ் அதே நான் செல் ரெஃபரன்ஸ் குடுத்துட்டு லெஸ் தென் குடுத்துட்டு இந்த வாட்டி வந்து 50 குடுக்க போறேன். லெஸ் தென் 50 குடுத்துட்டு, அதான் லெஸ் தென் குடுத்துட்டு நான் இந்த 49 ஓகேங்களா? 49 தான் எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் செல் ரெஃபரன்ஸ் குடுத்துட்டு,
அகைன் கம்மா குடுத்துட்டு இந்த கிரேட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு பிராக்கெட்ட குளோஸ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்னா, நம்மளுக்கு வந்து சேம் அதே நோ கிரேட் தான் வந்திருக்கும் இந்த டைமும் நம்மளுக்கு. ஏன்னா இந்த டைம் நம்ம செல் ரெஃபரன்ஸ் குடுத்துட்டோம். ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம அவுட்புட்ட வந்து ஒரே செல்ல இருக்கிற மல்டிபிள் டைம்ஸ் நம்ம செக் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது இஃப் ஃபங்ஷன். ஸோ இந்த கன்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத வந்து தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.